அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்கள் அனைவரையும் தமிழர் கணியம் வாயிலாக சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. இப்போ தமிழர் ஜோதிடம் அப்படிங்கிற இந்த தமிழர் கணியத்தில் நம்ம தொடர்ந்து என்ன பார்த்து கொண்டு வருகிறோம் என்றால், ஒவ்வொரு லக்னத்திற்கும் 6ஆம் அதிபதி எந்தெந்த இடத்தில் இருந்தால் என்னென்ன பலன்களை செய்வார் என்ற பொதுவான ஒரு பலன்களை தொடர்ந்து பார்த்து வருகிறோம். இப்படி 6ஆம் அதிபதி பார்த்து வருகிற நேரத்தில் மேஷ லக்னம் தொடங்கி மேஷத்திலிருந்து தொடங்கி ஒவ்வொரு லக்னமாக இப்போ தனுசு வரைக்கும் பார்த்துருக்கிறோம். இப்போ தனுசு லக்னத்திற்கு 6ஆம் அதிபதி என்ன செய்வார், எங்கே இருந்தால் என்ன நன்மைகளை செய்வார் என்பதை இதற்கு முந்தைய காணொளியில் பார்த்திருக்கிறோம். தற்பொழுது நாம் பார்க்க இருக்கிறது தனுசுக்கு அடுத்ததாக இருக்கிற தனுசு. இதற்கு முன்பு வீடியோவில் பார்த்துட்டோம். அது ஒரு ஆண் லக்னம் அப்படின்னு பார்த்துட்டோம். அடுத்து நம்ம இன்றைக்கு பார்க்க இருக்கிறது ஒரு பெண் லக்னம், மகரம். மகரத்திற்கு 6ஆம் அதிபதி என்ன செய்வார்னா, மகரம் என்பது ஒரு பெண் ராசி, ஒரு பெண் லக்னம். அப்படிப்பட்ட அந்த மகரத்திற்கு ஏற்கனவே நான் கூறியது போல் ஆண் லக்னங்களுக்கு 6ஆம் அதிபதி மிகப்பெரிய பகைவராகவும், பெண் லக்னங்களுக்கு 6ஆம் அதிபதி நண்பராகவும் வரக்கூடிய அந்த நிலைமையில் மகர லக்னத்திற்கு 6ஆம் இடமாக, மகரத்திற்கு 6ஆம் வீடாக வருகிற வீடு மிதுன வீடு. மிதுனத்தின் அதிபதியாக புதன் வருவார், மகரத்தின் அதிபதியாக சனி வருகிறார். அப்போ சனியும் புதனும் உற்ற நண்பர்கள். 6ஆம் அதிபதியாக வரக்கூடிய புதனும் லக்னம், அதாவது மகர லக்னத்திற்கு லக்னாதிபதியான சனியும் மிகப்பெரிய நண்பர்கள். அப்படி நண்பராக வருகிற பட்சத்தில் அவர் எங்கிருந்தால் என்னென்ன மாதிரியான பலன்களை செய்வார் என்பதை முழுவதுமாக பார்த்து விடுவோம். அப்படிப்பட்ட மகர லக்னத்திற்கு லக்னத்தில் அமர்ந்திருக்கிற புதன், 6ஆம் அதிபதி லக்னத்தில் இருக்கிற புதன் அற்புதமான பலன்களை செய்யக்கூடிய ஒரு இடம். எப்படி என்றால், அவர் லக்னத்தில் திக்பலத்தை அடைந்து அதிநட்பு வீடு என்கின்ற, அதாவது சிம்ம வீட்டிற்கு அடுத்தபடியாக புதனுக்கு மிகவும் பிடித்த வீடாக கருதப்படுகிற மகரத்தில் அவர் அமரும் பொழுது அந்த லக்னத்தை வலுப்பெறச் செய்து தன்னுடைய 6ஆம் வீட்டிற்கு 8இல் மறைந்து 6ஆம் வீட்டு பலன்களை கொடுக்காமல் அந்த லக்னத்திற்கு, மகர லக்னத்திற்கு அவர் 6ஆம் அதிபதியாக செயல்படாமல் 9ஆம் அதிபதியாக, இரு ஆதிபத்திய கிரகங்கள் இல்லையா, மகரத்திற்கு 6ஆம் அதிபதியும் அவர்தான், 9ஆம் அதிபதியும் அவர்தான். 9ஆம் அதிபதியாக செயல்படக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டு திக்பலமாக அங்கே அமர்ந்து லக்னத்தை வலுப்பெறச் செய்து அந்த மகர லக்னத்தில் பிறந்த ஒரு நபரை நல்ல தேர்ந்த புத்திசாலியாகவும் புதனின் காரகத்துவங்கள் சற்று தூக்கலாக காணப்படுகிற ஒரு நிலை ஏற்படும் லக்னத்தில் அவர் அமர்ந்திருக்கும் பொழுது. இங்கே கூடுதல் சிறப்பாக லக்னாதிபதியான சனியும் எங்கேயாவது சுபத்துவம் அடைந்து லக்னத்திற்கு குருவின் பார்வையோ அல்லது பௌர்ணமி ஒளிபுரிந்திய சந்திரனின் பார்வையோ அமையப்பெற்றால் கூடுதல் சிறப்பு. இன்னும் அதிமேதாவி, அதிபுத்திசாலித்தனம் கொண்ட ஒரு நபராக அந்த ஜாதகர் இருப்பார். லக்னத்தில் இருக்கிற புதன் நல்லது, லக்னத்தில் புதன் இருக்கலாம். 2ஆம் இடத்தில் இருப்பதும் அப்படி ஒன்றும் கெடுதலான ஒரு பலன்கள் கிடையாது. ஒன்றே ஒன்று, தன் 9ஆம் வீட்டிற்கு 6இல் மறைந்து 6ஆம் வீட்டு பலன்களை அதிகமாக செய்யக்கூடிய ஒரு நிலையில் அவர் அங்கே இருப்பார். 2ஆம் இடத்தில் அவர் சுபத்துவமாக இருப்பது சிறப்பு. 3ஆம் இடத்தில் நீசம் அடைவார். இங்கே இந்த இடத்துல தான் ரொம்ப 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 முக்கியமான ஒரு இடம். என்னன்னாங்க, புதன் இரு ஆதிபத்திய கிரகம். மகர லக்னத்திற்கு அவர் 6ஆம் அதிபதியாகவும் செயல்படுவார், 9ஆம் அதிபதியாகவும் செயல்படுவார். இந்த இடத்தில் அவர் நீசமடைந்து 3ஆம் இடத்தில் அவர் நீசமடைந்து நேரடியாக 9ஆம் வீட்டோடு தொடர்பு கொள்ளும் நிலையில் அவர் முழுக்க 9ஆம் அதிபதியாக செயல்படக்கூடிய ஒரு இடம். ஏன்னா 6ஆம் இடத்திற்கு 10இல் அமர்ந்து, கேந்திரத்தில் அமர்ந்து, 9ஆம் இடத்திற்கு 7இல் அமர்ந்து நேரடியாக 9ஆம் வீட்டோடு தொடர்பு கொண்டு இங்கே 9ஆம் அதிபதியாகிய பாக்கியாதிபதி நீசம் என்ற நிலை ஏற்பட்டுவிடும். ஒரு வகையில் 6ஆம் அதிபதி நீசம் என்று எடுத்துக்கொண்டாலும் கூட 9ஆம் அதிபதியும் நீசம் இங்கே அப்படிங்கிற ஒரு நிலை ஏற்பட்டுவிடும். அதனால் 3ஆம் இடத்தில் அவர் இருப்பது அவ்வளவு நல்லதல்ல. 3ஆம் இடத்தில் மறைந்து நீசம் அடைந்து அங்கே பாவத்துவம், நீசம் என்பது குறைந்த அளவு பாவத்துவம் அடைவது அவ்வளவு நல்லது கிடையாது. அங்கே முறையாக அவர் நீச பங்கம் அடைந்திருக்க வேண்டும். உச்ச சுக்கிரனோடு இணைந்து அங்கே நீச பங்கம் அடைந்திருக்க வேண்டும். அல்லது குருவின் பார்வையிலோ ஒளிபுரிந்திய சந்திரனின் பார்வையிலோ அவர் இருக்கும் வேளையில் தனது 17 வருட தசாபுத்திகளில் முற்பகுதியில் அவர் பலன்களை தராவிட்டாலும் கூட பிற்பகுதியில் நல்ல பலன்களை தரக்கூடிய ஒரு இடமாக அமைந்துவிடும். 3ஆம் இடத்தில் அவர் நீசமடைவது அவ்வளவு நல்லது அல்ல. அடுத்ததாக 4ஆம் இடம், கேந்திரம் ஏறுவது என்பது ஒரு கிரகம், அதுவும்
தனித்திருக்கிற புதன் சுபர் என்ற நிலையில் அவர் கேந்திரத்தில் இருப்பதை விட கோணத்தில் இருப்பது மிக நல்லது. இருப்பினும் 4ஆம் வீடு அவருக்கு பிடிக்காத செவ்வாயின் வீடு. அப்படி ஒன்றும் பெரிய கெடுதல்களை அங்கே இருந்து அவர் செய்ய போவது கிடையாது. 9ஆம் வீட்டிற்கு 8இல் மறைந்து 9ஆம் வீட்டு பலன்களை செய்யாமல் முழுக்க முழுக்க தன் தசைகளில் 6ஆம் வீட்டு பலன்களை செய்யக்கூடிய ஒரு இக்கட்டான சூழல் 4ஆம் இடத்தில். இங்கே அவர் முழுவதுமாக சுபத்துவமாக இருக்க வேண்டும். பாவத்துவமாக ஒருவேளை ராகுவோடோ அல்லது செவ்வாயோடோ அந்த லக்கணத்திற்கு, அதாவது மகர லக்கணத்திற்கு அறவே ஆகாத சூரியன். ஏன்னா சூரியன் சுக்கிரன் புதன் இது 3 முக்கூட்டு கிரகங்கள் தொடர்ந்து ஒரே அளவில் பயணிக்கக்கூடிய ஒரு அமைப்பு கொண்ட கிரகங்கள். அந்த இடத்தில் தனக்கு ஆகாத மகர லக்கணத்திற்கு மிக பெரும் கொடியவராக கருதப்படுகிற சூரியனோடு இணைவது அவ்வளவு நல்லது அல்ல. 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி சேர்க்கை 4ஆம் இடத்தில் என்று வந்துவிடும். அப்படி 4ஆம் இடத்தில் அவர் பாவத்துவமாக இருப்பின் கல்வி பாதிக்கப்படும், உறுதியாக கல்வி பாதிக்கப்படும். பள்ளி படிப்பே தாண்டாத ஒரு நிலையை ஏற்படுத்தி விடுவார் அவர் அங்கே பாவத்துவமாக இருக்கிற நிலையில். அடுத்ததாக 5ஆம் இடம். 5ஆம் இடத்தில் இருக்கலாம். 6ஆம் அதிபதி தன் வீட்டிற்கு 12இல் மறைந்து 9ஆம் வீட்டிற்கு கோணத்தில் அமர்கிற ஒரு நிலையில் தனக்கு பிடித்த சுக்கிரனுடைய வீட்டில் தனித்திருக்கிற புதன் சுபர் என்ற நிலையில் அவர் கோணத்தில் அமர்வது. நல்லா உள்வாங்கிக்கங்க இந்த வார்த்தைகளை. தனித்திருக்கிற புதன் சுபர் என்ற நிலையின் அடிப்படையில் அவர் சிறு கோணம் என்று சொல்லப்படுகிற, அதாவது 1, 5, 9 என்று சொல்லப்படுகிற கோணத்தில் அமர்வது நல்லது. தன் 6ஆம் வீட்டிற்கு 12இல் மறைந்து தன் வீட்டுக்கு 12இல் மறைந்து தன் 9ஆம் வீட்டிற்கு கோணத்தில் 9ஆம் வீட்டுக்கு 9இல் அமர்ந்து 9ஆம் வீட்டு பலன்களை முழுவதுமாக அந்த 17 ஆண்டுகளும் செய்யக்கூடிய ஒரு நிலையில் 5ஆம் இடத்தில் அவர் இருப்பது சிறப்பு. தனித்திருப்பது சிறப்பு. இன்னும் கூடுதல் சிறப்பு, அவர் சுபத்துவமாக ஒருவேளை விருச்சிகத்தில் இருக்கிற குரு அவரை பார்க்கலாம், அல்லது லக்னத்திலேயே இருக்கிற குரு நீசமடைந்திருந்தால் கூட லக்னத்தில் குரு திக்பலத்தை அடைந்து குருவின் பார்வையில் இருக்கலாம். சந்திரனுடைய 6, 7, 8 அதியோகத்தில் அவர் இருக்கலாம். இருந்தால் கூடுதல் சிறப்பு. 6ஆம் இடத்தில் புதன் கடக லக்னத்திற்கு 6ஆம் அதிபதி 6ஆம் வீட்டிலேயே இருப்பது இது ஒரு விசித்திரமான ஒரு நிலை. ஏனென்றால் இவர் 6ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது தன் தசைகளில் முற்பகுதி 6ஆம் அதிபதியாகவும் பிற்பகுதி 9ஆம் அதிபதியாகவும் செயல்படக்கூடிய ஒரு நிலை. அதாவது அந்த ஜாதகரை, கடக லக்னத்தில் பிறந்த அந்த ஜாதகருக்கு 6ஆம் இடத்தில் இருக்கிற அந்த புதன் 17 ஆண்டுகள் அவருடைய தசையில் 17 ஆண்டுகள், அதாவது முற்பகுதியான 8.5 ஆண்டுகள் அல்லது 9 ஆண்டுகள் 6ஆம் அதிபதியாக கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்கு போன்றவற்றை அந்த ஜாதகருக்கு கொடுத்து அதன் மூலியமாக அவரை சில சிரமங்களுக்கு உள்ளாக்கி பிற்பகுதி பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய 9ஆம் அதிபதியாக அந்த கடனிலிருந்து நிவர்த்தி செய்து, அல்லது ஒரு சுபக்கடனாக ஒரு கடன் வாங்கி ஒரு தொழில் செய்கிற ஒரு நிலையை முற்பகுதியில் ஏற்படுத்தி அதனுடைய பலனை பிற்பகுதியில் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக அமைந்துவிடும். 6ஆம் இடத்தில் இருக்கிறது. 7ஆம் இடத்தில் அடுத்ததாக கடகத்தில் இருக்கிறது. கடகத்தில் இருக்கிற புதன் அவ்வளவு நல்ல புதன் கிடையாது. ஏன்னா கடக வீடு அவருக்கு மிகவும் பிடிக்காத வீடு. செவ்வாய் வீடு கூட ஒரு வகையில் பரவாயில்லை. கடக வீட்டில் இருக்கிற புதன் மிகுந்த எரிச்சலான மனநிலையில் இருக்கக்கூடிய ஒரு இடம். இருப்பினும் அவர் அங்கே திக்பலத்தை இழந்து 6ஆம் அதிபதி முழுவதுமாக 9ஆம் அதிபதியாகிய பாக்கியாதிபதி 2ஐயும் சேர்த்து பார்த்துக்கணும் நீங்கள் எப்பவுமே. 6, 9 6, 9 அப்படி இருக்கிற ஒரு நிலையில் அவர் அங்கே திக்பலத்தையும் இழந்து பகை வீட்டில் அமர்ந்திருக்கும் பொழுது தன் தசைகளில் சற்றேறக்குரிய நல்ல பலன்களை செய்ய அவர் முற்பட மாட்டார் என்பதுதான் இயற்கை விதி, அதாவது நிதர்சனம். அதுதான் நிதர்சனம், பிராக்டிக்கல் அப்படின்னு சொல்லப்படுகிற இதுதான். 7ஆம் இடத்தில் இருப்பது அப்படி ஒன்றும் பெரிய அளவில் இல்லை. வீடு கொடுத்த சந்திரன் வலுவை பொறுத்து, வீடு கொடுத்த சந்திரன் நல்ல ஒளி மிகுந்த சந்திரனாக இருக்கும் பட்சத்தில் சந்திர அதியோகத்திலேயோ அல்லது குருவின் பார்வையிலோ இருக்கும் பட்சத்தில் ஓரளவு நல்ல பலன்களை செய்யக்கூடும். 8ஆம் இடத்திலான சிம்மத்தில் இங்கே ஒரு விசித்திரமான வீடும் கூட. என்னென்னா 6ஆம் அதிபதி 8இல் அமரக்கூடாது என்ற விதியின் அடிப்படையிலும் சிம்ம வீடு அவருக்கு அதிநட்பு வீடு என்ற ஒரு நிலையும் ஏற்படும். இங்கே கான்ட்ரவர்சியான ஒரு இடம் என்னென்னா 6ஆம் அதிபதி 8ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்கு, விபத்து, அசிங்கம், கேவலம் போன்றவற்றை தரக்கூடிய 6ஆம் அதிபதி 8ஆம் இடமான ஆயுள், முக்கியமான விஷயம், ஆயுள், விபத்து, அசிங்கம், சிறை வாழ்க்கை போன்ற முக்கியமான ஒரு மனிதனை தன் வாழ்நாளில் வாட்டி எடுக்கக்கூடிய காரகத்துவங்கள் கொண்ட அந்த 8ஆம் ஆதிபத்தியத்தில் 6ஆம் அதிபதி அமர்ந்திருக்கிறார். இன்னும் சிறப்பாக அவர் அதிநட்பு வீட்டில் அமர்ந்திருக்கிறார் என்ற போது முழுவதுமாக தன்னுடைய 9ஆம் வீட்டிற்கு 12இல் மறைந்து முழுவதுமாக 6ஆம் வீட்டு பலன்களை செய்யக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டுவிடும். இருப்பினும் சிம்மத்தில் இருக்கிற புதன் அப்படி ஒன்றும் பெரிய கெடுதலை கடகலக்கணத்திற்கு செய்வது கிடையாது.
கடகலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி ஒன்றும் செய்வது கிடையாது. வெளிமாநில பயணம் அல்லது வெளியூர் பயணம், வெளியூர் சென்று பிழைப்பது, தன் பிறந்த இடத்தை விட்டு வேறு இடத்திற்கு நகர்த்தி வெளியே சொல்லக்கூடாத, வெளியே சொல்ல முடியாத, ஏன்னா உங்களுக்கு தொழில் அப்படிங்கும்போது என்னென்னா நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா யாராவது ஒருத்தர் வந்து நான் இந்த நிறுவனம் வச்சுருக்கிறேன் இந்த தொழில் செய்கிறேன் அப்படின்னு வெளியே சொல்லிக்கொள்ள முடியும். ஆனால் ஒரு சில தொழில்கள் வெளியே சொல்லிக்கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட தொழிலில் அந்த ஜாதகரை ஈடுபடுத்தி அதன் மூலியமாக அவருக்கு சில லாபங்களை கொடுக்கக்கூடிய இடமாக 8ஆம் இடம் அமையும். அங்கே அவர் சுபத்துவமாக இருப்பது மிக 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 நல்லது. அடுத்ததாக 9ஆம் இடம், இது அபாரமான இடம். என்னவென்றால் அந்த புதன் தசையில் 9ஆம் அதிபதி உச்சம் என்ற நிலை ஏற்பட்டு தன்னுடைய 6ஆம் வீட்டிற்கு 4 கேந்திரத்தில் அமர்ந்து தன்னுடைய தசையில் முற்பகுதியில் 6ஆம் அதிபதியாகவும் பிற்பகுதியில் பாக்கியத்தை தரக்கூடிய 9ஆம் அதிபதியாகவும் செயல்பட்டு அந்த குறிப்பிட்ட கடகலக்கணம் கொண்ட அந்த ஜாதகருக்கு 9ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிற புதன் பின்னாளில் லக்னத்தின் வலுவை பொறுத்து லக்னாதிபதியின் வலுவை பொறுத்து பிற்பகுதியில் இருக்கிற அந்த 8 ஆண்டுகளை கொட்டி கொடுக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். 9ஆம் இடத்தில் 10ஆம் இடத்தில் அவர் இருக்கலாம், தவறில்லை. 6ஆம் அதிபதி 10ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் என்றும் 9ஆம் அதிபதி 10ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் என்ற ஒரு நிலை, இங்கே தர்ம கர்மாதிபதியாக அவர் செயல்படக்கூடிய ஒரு நிலை. இந்த இடத்தில் அவர் அமர்ந்திருந்தால் கூட தன்னுடைய 6ஆம் வீட்டிற்கு 5ஆம் வீட்டில் அமர்ந்து தன்னுடைய 9ஆம் வீட்டுக்கு 2ஆம் வீட்டில் அமர்ந்து முற்பகுதியில் 6ஆம் அதிபதியாகவும் பிற்பகுதியில் அவர் 9ஆம் அதிபதியாகவும் செயல்படக்கூடிய ஒரு இடம். இந்த இடத்தில் அவர் சுக்கிரனோடு இணைந்திருப்பது மிகச்சிறப்பு. ஏன்னால் தர்ம கர்மாதிபதிகள் அல்லது சுக்கிரன் நீசமடைந்திருந்தால் கூட பரிவர்த்தனை என்ற முறை, சுக்கிரன் புதனுடைய வீட்டிலும் புதன் சுக்கிரனுடைய வீட்டிலும், அதாவது என்னன்னா 9ஆம் அதிபதி 10ஆம் வீட்டிலும் 10ஆம் அதிபதி 9ஆம் வீட்டிலும். ஏன்னா இவங்க 2 பேர் நேரெதிரே பார்த்து கொள்ள முடியாது. சுக்கிரனும் புதனும் நேரெதிரே பார்த்து கொள்ள வாய்ப்பே கிடையாது. அப்போ இவங்க வீடுகளை பரிவர்த்தனை செய்யும் பொழுது தர்ம கர்மாதிபதிகள் 10ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் தங்களுக்குள் பரிவர்த்தனை அல்லது ஒன்றாக இணைவு இது போன்ற நிலை ஏற்பட்டு இருப்பின் ஜாதகருடைய அந்த மகர லக்னத்தில் பிறந்த ஜாதகருடைய லக்னத்திற்கும் லக்னாதிபதியின் வலுவுக்கேற்ப லக்னமும் லக்னாதிபதியும் சுபத்துவமாக இங்கே ஒருவேளை இருந்துட்டாங்கன்னா இந்த புதன் தசை அடுத்து கேது தசை ஒரு 7 வருஷம் பின்பகுதியில் வருகிற சுக்கிர தசை கொட்டி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக அமைந்துவிடும். 11ஆம் இடம் செவ்வாயின் வீடு, அப்படி ஒன்றும் பெரிய சிறப்பான வீடு கிடையாது. இருந்தாலும் 6ஆம் அதிபதி 11ஆம் வீட்டில் அமர்ந்து தன்னுடைய வீட்டுக்கு 6இல் மறைந்து 9ஆம் வீட்டு பலன்களை செய்யக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டும் அங்கே அவர் தனித்திருப்பது நல்லது. ராகுவுடனோ செவ்வாயுடனோ சனியுடனோ இணையாமல் இருப்பது, லக்னாதிபதியாக இருந்தாலும் கூட சனியுடன் சேரக்கூடாது. 12ஆம் வீடு நல்ல வீடு தான், ஒன்றும் தப்பு இல்லைங்க. புதன் திக்பலத்துக்கு அருகில் இருக்கிறார் என்ற ஒரு நிலை. தன் 6ஆம் வீட்டோடு தொடர்பு கொண்டிருக்கிறார். தன் திசைகளில் பெரும்பாலான காலங்களை 6ஆம் அதிபதியாகவே செயல்படக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டுவிடும். இப்போது மகர லக்னத்திற்கு 6ஆம் அதிபதி எந்தெந்த இடங்களில் இருந்தால் என்னென்ன செய்வார் என்பதை ஒரு மேலோட்டமாக, அதாவது பொது பலனாக பார்த்துருக்குறோம். ரொம்ப டெப்த்தாக சொல்லி நிறைய பேர் மெயில் பண்ணுறாங்க. என்னென்னா நீங்கள் மேம்போக்காக வேகமாக சொல்லிட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. மேம்போக்காக வேகமாக சொல்லும்போது கூட 17-18 நிமிஷம் உங்களுக்கு காணொலி வந்துடுது. இன்னும் டெப்த்தாக செய்யும்பொழுது என்ன ஆகுனா 3/4 மணி நேரம், அரை மணி நேரம், 3/4 மணி நேரம், 1 மணி நேரம் கூட இந்த காணொலி பெரிய காணொலியாக வந்துடும். அதற்கு கேட்பதற்கு நீங்கள் தயாராக இருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்டில் தெரிவிங்க. ரொம்ப முக்கியம் என்னென்னா, இல்லை நாங்கள் கேட்கறதுக்கு தயாராக இருக்கிறோம், இன்னும் எங்களுக்கு விரிவாக டெப்த்தாக மெதுவாக அவசரப்படாமல் நிதானமாக ஒவ்வொரு வீட்டையும் சொல்லுங்கள் அப்படின்னு நாங்கள் கேட்க தயாராக இருக்கிறோம். நீங்கள் விருப்பப்பட்டால் நான் அவ்வளவு நீளமான காணொலிகளை தயாரிக்க, அதாவது உங்களுக்கு கொடுக்க தயாராக இருக்கிறேன். அப்படி தேவைப்பட்டால் கீழே கமெண்ட்டில் தெரிவிங்க. ஜோதிடம் சார்ந்த சந்தேகத்தை கேளுங்க. நீங்கள் தனி மனித ஜோதிட சந்தேகத்தை உங்களுடைய ஜாதகத்தை போட்டு எனக்கு இந்த இடத்துல இருக்குது, இப்படி நடக்குமா அப்படி நடக்குமான்னு கேட்காதீங்க. ஏன்னா அப்படி ஜோதிட பலன் சொல்லுகிற ஒரு இதில் நம்ம இந்த சேனல் இல்லை. ஒரு வேளை அடுத்து லைவ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு யோசனை இருக்குங்க. யூடியூப்பில் லைவ் பண்ணலாம் அப்படின்னு. அப்போ வேணால் நம்ம யூடியூப் லைவ் இந்த நம்ம சேனல்லையும் அதே வீடியோவை அப்படியே சேனல்லையும் போட்டுட்டு, இந்த தமிழர் இணையம் அப்படிங்கிற இந்த சேனல்லையும் அந்த வீடியோவை போட்டுட்டு ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் யூடியூப் லைவ் செஞ்சு, ஏதாவது முடிஞ்சால் மாதத்துக்கு ஒரு தடவையோ இல்லை 2 முறையோ அந்த யூடியூப் லைவில் நீங்கள் கேட்குற உங்களோட சுயஜாதகத்துக்கான பலன்கள் ஒரு 2 கேள்விக்கு பலன் சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு யோசனை இருக்குது. இருந்தாலும் இப்போ நேரமின்மை இல்லைங்க. அதனால் இப்போதைக்கு அதை செய்ய முடியாது. இன்னும் ஒரு 7-8 மாதங்கள் கழிந்து, இந்த 2024 கழிந்து 25 அதை வேணால் செய்யறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கலாம். அதுக்குள்ளே இன்னும் வீடியோவோட குவாலிட்டியெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு சொல்லி கூட எனக்கு தொடர்பு கொண்டு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா நம்ம எடுக்கிற வீடியோ எல்லாமே பிரத்யேகமாக ஒரு கேமரா வச்சோ
இதற்காக தொழில்நுட்பம் பெரிய அளவில் தொழில்நுட்பம் வச்சோ நம்ம எடுக்கல. இது வரைக்கும் பார்த்திங்கன்னா கைபேசின்னு சொல்லப்படுகிற இந்த செல்ஃபோனில் பயன்படுத்தி தான் வீடியோ எவ்வளவு குவாலிட்டியாக உங்களுக்கு கொடுக்க முடியுமோ அவ்வளோ குவாலிட்டியாக கொடுத்துட்ருக்கோம். முடிந்தவரை மிகப்பெரிய குவாலிட்டியில் கொடுக்க முடியாட்டி கூட முடிந்தவரை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இருந்தாலும் இனிவரும் காலங்களில் வந்து அதுக்கான முன்னேற்பாடுகளை வந்து நம்ம மேற்கொள்ளணும்னு நான் இருக்கேன். இருந்தாலும் கொஞ்ச நாளைக்கு இதை பொறுத்துக்குங்க. அடுத்தடுத்து வருகிற மாதங்களில் உங்களுக்கு இன்னும் வீடியோ நல்ல குவாலிட்டியாக தரமாக கொடுக்கறதுக்கான ஆயத்த பணிகளை தொடர்ந்து மேற்கொண்டுட்டு வர்றேன். கண்டிப்பாக அதை வருகிற மாதங்களில் கூடிய விரைவில் கண்டிப்பாக அதை சரி செய்யலாம். இறுதியாக இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் செய்துங்க. ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுகிற ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்து உடனே வந்து சேரும், நோட்டிஃபிகேஷன் காட்டும், நீங்கள் வீடியோவை பார்க்க முடியும். சந்தேகம் இருப்பின், ஜோதிடம் சார்ந்த சந்தேகம் இருப்பின் தாராளமாக நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். அதுக்கு பதில் கொடுக்க நான் காத்துக்கொண்டு இருக்கிறேன். மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அருள்குமரன். அதுவரை இணைந்திருங்கள். தமிழர் கணியத்தோடு மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.